வீட்டுக்கு தெரியாம எதுக்குங்க? பதட்டப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இது பிரியாவோட ஹஸ்பண்ட் கௌதம் ஆச்சே. இவர் என்ன ஒரு லேடி கூட, அதுவும் கையில மாலையோட நிக்கிறாரு. பிரியா கிட்ட சொல்லியே ஆகணுமே. சார் டைம் ஆயிடுச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஆரம்பிச்சிடலாம். சீக்கிரம் உள்ள வாங்க. சரி. ஹலோ பிரியா, நான் ராதா அக்கா பேசுறேன். சொல்லுங்கக்கா. குன்றத்தூர் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஒரு வேலையா வந்தேன். சரி, என்ன விஷயம் சொல்லுங்கக்கா. உன் புருஷன் ஒரு பொண்ணு கூட மாலையும் கையுமா இங்க நின்னுட்டு இருக்காரு. என்னது? என்னக்கா சொல்றீங்க? ஒரு பொண்ணு கூடவா? அவர் தானே, நல்லா பாத்தீங்களா? ஏய், உன் ஹஸ்பண்ட நான் பார்த்தது இல்லையா? கன்ஃபார்மா உன் ஹஸ்பண்ட் கௌதம் தாண்டி. அவரு ஃப்ரெண்ட்ஸ் கல்யாணத்துக்கு வந்திருப்பாருக்கா. அவரை பார்த்தா இன்னொருத்தரோட கல்யாணத்துக்கு கையெழுத்து போட வந்த மாதிரி தெரியல. அக்கா, உங்ககிட்ட வாட்ஸ்அப் இருக்குல்ல? இருக்கு. அவங்கள போட்டோ எடுத்து எனக்கு உடனே அனுப்புறீங்களா? சரி, உடனே எடுத்து அனுப்புறேன். என்னடி பிரியா, ஏன் இப்படி டென்ஷனா இருக்க? உங்க புள்ள எவ்வளவு ஒருத்தி கூட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மாலை கைமா நின்னுட்டு இருக்காராம். என்னடி சொல்ற? வேற யாரா இருக்கும்? அவ கூட தான் நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். தீபாவா? அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியாம ரகசியமா பேசும்போதே நான் இறங்கி போய் நாக்கு பிடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கலான்னு சொன்னேன். நீங்க தான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னீங்க. இப்ப எதுல வந்து நிக்குதுன்னு பாருங்க. ஏய், அவசரப்படாதடி. அவன் ஏண்டி அவ கூட மாலை கைமா நிக்க போறான்? அப்படிலாம் ஒண்ணும் இருக்காது. என்ன பாருங்க, இது யாரு? உங்க புள்ள தானே? ஐயோ, என்னடி இது? நம்ம கௌதம் அவ கூட மாலை கையுமா நின்னுட்டு இருக்கான். உங்க புள்ள நல்லவன் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப பாருங்க பாருங்க. பிரியா, நீ அழறதுக்கோ கோவப்படுறதுக்கோ இது நேரம் இல்லடி. வா, இப்பவே போய் நாம பார்க்கலாம். அது எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? குன்றத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்ல. வாடி, உடனே போலாம். என்னடி யோசிச்சுட்டு இருக்க? வாடி போலாம். இதான் நீ போடுற கடைசி நகை. இந்த உலகத்தை விட்டு போற மாதிரியே எனக்கு அழுகையா வருது. எதுக்கும் நம்ம அழகா இருக்கும் போதே இந்த அலங்காரத்திலே ஒரு செல்ஃபி எடுத்துப்போம். டையெல்லாம் இல்லாம ஔவையார் மாதிரி இருக்கேன். பெத்த பொண்ணுக்காக என்ன பண்றது? துறவி வேஷம் போட்டு தானே ஆகணும். முருகா, நீ தான்ப்பா என்னை காப்பாத்தணும். இப்படி
எப்படி? நான் தான் காவியோட போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறதுக்கு ரெடி ஆனேன். ஆனா நீ? நான் மட்டும் என்ன காவல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கிரிக்கெட் விளையாட போறேன். நானும் கோவிலுக்கு போக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நீ எதுக்குடா கோவிலுக்கு போற? முதல்ல நீ எதுக்கு காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ணி கோவிலுக்கு போற? அத முதல்ல சொல்லு. அது என் பொண்ணுக்காக, உங்க அப்பாவுக்காக, அவன் சீக்கிரம் திரும்பி வரணும்ன்றதுக்காக. அதே ஃபீலிங் தான் இங்கே ஓடுது. என்னடா சொல்ற? ஏன் பாட்டி, தூரத்து சொந்த நீ, மாமியார் உறவு, உனக்கே மருமக மேல இவ்வளோ பாசம் தான். அவர் என் டாடி, எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கும். ஆமா இல்ல, இவன் சொல்றதும் சரிதான். தான் இல்லைனாலும் தசையாருன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா நீ? சாதாரண பாட்டி இல்லை, உச்ச தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஹோல் பாடி ஷேக்கிங் தான் இருக்கு. அப்படியாடா? எங்க அப்பா அங்க இருமுனாரா, இங்க எனக்கு தொண்டை அடிக்குது. நிஜமாவாடா? எங்க அப்பா உங்க கண்ணு தெரியாம இருக்கும்போது எனக்கு என் கண்ணெல்லாம் கலங்குது. எங்க டேடியை நினைச்சு நான் தினமும் அழுதுகிட்டு இருக்கேன் பாட்டி. நான் எங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணியே ஆகணும். அவரை மாதிரி நானும் கோவிலுக்கு போய் பரிவாரம் செய்ய போறேன். அது பரிவாரம் இல்லடா, பரிகாரம். சரி, ஏதோ ஒரு காரம். நான் போய் அதை எங்க டாடிக்காக பண்றேன். டேய், அதெல்லாம் பெரியவங்க தான்டா பண்ணணும்னுவாங்க, குழந்தைங்களெல்லாம் பண்ண விட மாட்டாங்க. அப்ப ஜூனியர் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒட்டி மிஷினை ரெடி பண்ண வேண்டியதுதான். ஐயோ, ஏ பாட்டி, எதுக்கு அழகுனா கேஆர் விஜயா மாதிரி கதறி கதறி அழுகுற நீ? அது இல்லடா, உங்க அப்பா மேல உனக்கு இருக்கிற அக்கறையும் பாசத்தையும் நினைச்சு என் கண்ணெல்லாம் கலங்குதுடா. பாட்டி, நக்கல் பண்றவன் மனசுல பாசல இருக்கான்னு நினைக்கிறியா? இல்ல காமெடி பண்றவன் மனசுல சென்டிமெண்ட் தான் இருக்கான்னு நினைக்கிறியா? எங்க அப்பா எனக்கு உயிர் பாட்டி. டேய், நீ புள்ளையா பிறந்ததுக்கு உங்க அப்பா தாண்டா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உன்னை இங்க தனியா விட்டுட்டு அங்க கோயில்ல தங்க உங்க அப்பாவுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ. 1000 தான் இருந்தாலும் உன்னை இங்க அழுவ விட்டுட்டு உங்க அப்பா போய் அங்க தனியா அழுவுறது ரொம்ப தப்புடா. எது தப்பு? அவர் தொலைச்சது அவர் தேடுறாரு, அது ஒரு தப்பா? பக்தியும் பயமா பேசிட்டு இருந்தான், இப்ப வழக்கம் போல நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டானே. அவர் கண்ணு தெரியும் போதே செல்வி ஆண்டிய ரோட தேடி அழுவாரு. இப்போ அவருக்கு கண்ணு வேற தெரியாது, அவங்களே எதிரில் வந்து நின்னாலும் அவருக்கு தெரியாது. ஆமா இல்ல, இப்படி ஒரு விஷயம் இருக்கோ? பாட்டி, உங்ககிட்ட ஒன்று கேட்க மறந்தேன். என்னடா? ஒருவேளை அப்பாவும் செல்வி ஆண்டியும் சேர்ந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நீங்க பயப்படுறீங்களா? ஐயோ, செல்வி திரும்ப வந்தா என் பொண்ணு வாழ்க்கை போயிடும் தானே என்னோட பயமே. அதையும் புட்டு புட்டு வைக்கிறான். பாட்டி, என்னடா? இந்த ஆங்கிள் நான் யோசிக்கவே இல்லையே. எந்த ஆங்கிள்லடா? அப்பாவுக்கு தான் கண்ணு போச்சு, உனக்கும் மாமிக்கும் செல்வியாட்டி யாருன்னு தெரியல. ஐயோ, அடிமடியிலேயே கைய வைக்கிறானே. இவன் கிட்ட பேச்சு கொடுத்ததே தப்பா போச்சு. ஐயோ, பாரு பாட்டி, இந்த பிரச்சனை எல்லாம் தீரணும்னா கடவுளுக்கு காவி கட்டினா மட்டும் பத்தாது. நம்மளும் அப்பாவுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இறங்கி வேலை செய்யணும்.